ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்ற ரெண்டு டாபிக் தான் பார்த்தோம். இன்லைன் டாபிக் பார்க்கல, டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால அந்த ரெண்டு டாபிக் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே, அதை லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு, ஏன்னா பதில் சொல்ல வெக்கப்படுறாங்களா இல்ல கூச்சப்படுறீங்களான்னு தெரியல. ஆனா பதில் சொல்ல மாட்டீங்க, ஆனா ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பிடுறீங்க. ஓகே ஹை. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? Share. ஓகே தெரியுது சார். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நான் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கானது கிடையாது. இது பிஹெச்பி. ஓகே, உங்க ஃபைல் நம்ம ஓப்பன் ஃபோல்டர், தென் டெஸ்க்டாப்ல 543 அகாடமி பேட்ச் 3 ஃபோல்டர். ஓகே, இதுக்குள்ள நேத்து இன்டர்னல் அப்படின்னு சொன்னா நாம வெறுமனே என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல டைட்டில் க்ளோஸ் பண்றதுக்கும் ஹெட்டை க்ளோஸ் பண்றதுக்கும் மேல சென்டர்ல வச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம ஹெட்னு ஒன்று ஓப்பன் பண்ணுமா? ஹெட், சாரி, ஸ்டைல். ஸ்டைல்னு ஒன்று ஓப்பன் பண்ணி ஸ்டைல க்ளோஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்குள்ள என்ன பண்ணலாம்? நாம கோடிங் கொடுத்துக்கலாம். இது இன்டர்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸ்டர்னல் அப்படின்னா HTML ஒரு ஃபைலா இருக்கும், CSS ஒரு ஃபைலா இருக்கும். அந்த ரெண்டு ஃபைல் என்ன செய்வோம்? மெர்ஜ் பண்றதுக்காக HTML ஒரு லைன் கோடிங் அடிப்போம். அதாவது லிங்க் REL ஸ்டைல் ஷீட் HF குள்ள அந்த CSS உடைய ஃபைலுடைய நேம் போட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம HTML CSS கனெக்ட் பண்ணுவோம். அப்படின்ற கிளாஸ்ல நேத்து நாம பார்த்து முடிச்சோம். ஓகே, இன்லைன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்காது. இன்லைன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, டைரக்டா பாருங்க. நான் இதை எது லிங்க் பண்ணல, லிங்க் பண்ணதை நான் தூக்கி விட்டுறேன். இப்போ இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு விண்டோ பிளஸ் இ ப்ரெஸ் பண்றேன். எனக்கு மை கம்ப்யூட்டர், அதுல டெஸ்க்டாப்ல 543 அகாடமி பேட்ச் 3, அதுல ஃபைல் நேம் மெயின். ஓகே, எனக்கு எந்த ஒரு ஸ்டைலுமே ஆகல. ஹாய், ஐ ஆம் டெவலப்பர் அப்படின்னு தான் இருக்கு, எனக்கு எந்த ஒரு ஸ்டைலுமே ஆகல. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறேன். H1க்கு என்ன பண்ணணும்? பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கா மாத்துறோம், டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டா மாத்துறோம் அப்படின்னு தான் கான்செப்ட். அதான் நம்ம டாஸ்க். ஓகே, இப்போ இன்லைன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நேரா இந்த இடத்துல H1ல போயிட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் நான் பிளாக், தென் அடுத்து வெறும் கலர் நான் ஒயிட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். Ctrl+S எழுதிக்கிட்டு என்னோட ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கா மாறிடுச்சு, டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டா மாறிடுச்சு. இப்ப டெக்ஸ்ட் அலைன் நான் பண்ற மாதிரி இருந்தா அகைன் நான் இதுல போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு அதிலே கொடுத்துக்கிறேன். Ctrl+S. இப்போ இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆயிருச்சு, பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம்? ஸ்டைல், இன்லைன் ஸ்டைல் அப்படிங்கிறது டைரக்டா போய் நம்ம பர்டிகுலரா எந்த இது நமக்கு மாத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் ஸ்டைல்னு ஒன்று ஓபன் பண்ணி டபுள் கொட்டேஷனுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு, வெறும் வெறும் கலர் ஒயிட்டு. ஆனா ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு அப்புறம் 3 வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு அப்புறம் ஹைஃபன், ரெண்டாவது வேர்டுக்கு அப்புறம் கோலன், மூணாவது வேர்டுக்கு அப்புறம் செமிகோலன். ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா என்னது? டைரக்டா கொண்டு போய் ஸ்டைல் ஓப்பன் பண்ணி நேரா உள்ள போட்டுரும். ஆனா இங்க என்ன பண்ணுவோம்? இன்டர்னல் அப்படின்னா ஸ்டைல்னு சொல்லி தனியா ஒரு டேக் ஓப்பன் பண்ணி ஸ்டைல க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள H1 டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவோம்? பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அக்வா அப்படின்னு டார்கெட் பண்ணி நான் சொல்லுவேன். வெறும் வெறும் கலர்னு கொடுத்து வெறும் கலர் நான் என்ன சொல்றேன்? ரெட்டு அப்படின்னு சொல்றேன். இப்ப கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் ஏற்கனவே இங்க என்ன பண்ணிருக்கேன்? இங்கேயே H1க்கு என்ன பண்ணிருக்கேன்? பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு, கலர் வந்து ஒயிட், டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துருக்கேன். அதே போல இங்க நான் என்ன பண்றேன்? டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்த பாருங்க, H1க்கு தான் மேலேயும் கொடுத்துருக்கேன், அதே H1 தான் கீழேயும் கொடுத்துருக்கேன். என்ன கலர்ல மாறும்? அக்வா கலர்ல மாறி ரெட் கலர் டெக்ஸ்ட் கலர் மாறி அலைன் ஆகுமா, அல்லது பிளாக் கலர்ல மாறி ஒயிட் கலர் டெக்ஸ்ட் கலர் மாறி சென்டர்ல அலைன் ஆகுமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த கொஞ்சம் இன்லைன் அறிவு மெத்தட் தான் சார் ஒர்க் ஆகும். இன்லைன் மெத்தட் தான் ஒர்க் ஆகும். பாத்துருவோமா? ஓகே சார். ஓகே, எக்ஸாக்ட்லி. என்ன மெத்தட் ஒர்க் ஆகுது? இன்லைன் மெத்தட் தான் ஒர்க் ஆகுது. காரணம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மேல வரும், இங்க இருந்தா கம்பைலர் நமக்கு ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தா கம்பைலர் ரன் ஆகும். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தா கம்பைலர் ரன் ஆகிட்டே வரும்.
வந்து பார்க்கும்போது H1க்கு பேக்ரவுண்ட் கலர் அக்குவான்னு மாத்திரு. ஓகே மாத்திடுறேன். கலர் ரெட் மாத்திடுறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஓகே பண்ணிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு தான் நமக்கு அவுட்புட் போகுது. அடுத்து அப்படியே கீழேயே வருது. ஸ்க்ரோல் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் இங்க பார்த்தா H1க்கு ஸ்டைல் வந்து பேக்ரவுண்ட் பிளாக்கா மாத்திரு. ஓகே அப்ப ஏற்கனவே என்ன இருந்துச்சு? அக்குவா இருந்துச்சு. இப்ப என்ன மாத்த சொல்ற நீ? பிளாக்கா மாசல மாத்திடுறேன். ஏற்கனவே அப்புறம் கலர் வந்து ஒயிட். ஏற்கனவே கலர் என்னன்னு கொடுத்திருந்தோம்? ரெட்னு கொடுத்திருந்தேன். இப்போ ஒயிட்னு மாத்திக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா என்ன கொடுக்குறோமோ அதான் என்ன செய்யும் நமக்கு ஸ்டைலா அசைன் ஆகும். கிளியரா? clear sir. ஓகே. இது கிளியர் சார். இன்லைன் மெத்தட். அப்போ 3 மெத்தடும் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல், ரெண்டாவது எக்ஸ்டர்னல், மூணாவது இன்லைன். டோன்ட் ஃபர்கெட். எத்தனை டோன்ட் வேணா போட்டுக்கோங்க, ஃபர்கெட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன்னு சொன்னா மூணுமே முக்கியமானது. பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் மெத்தட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் ஒரு ஃபைலாகவும் HTML ஒரு ஃபைலாகவும் பண்ணுவோம். ஆஹ் அதே போல உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இன்னைக்கு ஒரு பேட்மிண்டன் கிளப்புக்கு பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு? ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, சி கோலன்ல எக்ஸாம்பிள் பேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் பாருங்க. நான் எக்ஸாம் பேன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க வியூ பண்ணி பாருங்க. அதில் நான் எப்படி கோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதை என்ன பண்றதுலாம் பார்க்க வேண்டாம். அதை புரியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்ட் மட்டும் வியூ பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் பாருங்க. இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஒரு பேட்மிண்டன் கிளப்புக்கு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளப் வச்சிருக்கிறேன். அந்த கிளப்புக்கு வந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எனக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் வந்து நான் என்ரோல் பண்ணி வைக்கணும். அதே போல எங்க பிளேயர்ஸ் வந்து பாலோ பேட்டோ ஏதோ வாங்கினாங்கன்னா அது என்ன செய்யணும், நான் என்ரோல் பண்ணணும். அதே போல மூணாவது கண்டிஷன் சொன்னாங்க, அவங்களுடைய யூசருடைய நேம், அதாவது பிளேயர்ஸோட நேம், அவங்களோட ரோல் நம்பர் ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கா இருக்கணும், பிரைமரி கீயா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மூணையும் நம்ம என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு டெவலப்பருக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நல்லா லிசன் பண்ணி கவனிக்கணும். நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், எனக்கு பேஜுக்குள்ள போயிருச்சு. ஓகேவா? இதான் நான் கிரியேட் பண்ணிருந்தேன் பேஜ். இதுல என்ன சார் அப்படின்னா, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல் நம்பரா, ரோல் நம்பர் 001, ஸ்டூடெண்ட் நேம் ஷாஜஹான், மந்த் வந்து ஜூன் மந்த் 3000 பே பண்றாரு, டேட் வந்து இன்னைக்குள்ள டேட். ஓகே, நான் ஆட் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்தோன்னே எனக்கு கீழே பாருங்க, எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? 001 ஷாஜகான்ற பேரு, ஜூன் எவ்வளவு கட்டுறாரு? 3000 கட்டுறாரு. பேமெண்ட் டேட்டு இன்னைக்குள்ள டேட் 15/4, கடைசி இருந்தா போகும், 15/4/2025. இதை எடிட் பண்ண கிளிக் பண்ணா மறுபடியும் ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆகி நீங்க உங்களுக்கு வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஷாஜஹான் 543 அகாடமி. ஓகே, அப்டேட் கொடுத்தா அப்படின்னா அப்டேட் ஆயிரும். இங்க பாருங்க, ஷாஜகான் 543 அகாடமி சேஞ்ச் ஆயிருச்சு. தென் நான் இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ண கிளிக் பண்ணா எனக்கு டெலிட் ஆயிடும். மேல எனக்கு ப்ராடக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணா யாராவது எனக்கு ப்ராடக்ட் ரோல் நம்பர் கொடுத்து, உதாரணத்துக்கு 2, நேம் வந்து திங்க், ஓகே, ப்ராடக்ட் வந்து ஓகே பால், டேட்டு இன்னைக்குள்ள டேட்டு, அமௌண்ட் எவ்வளோக்கு அந்த பால் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு பால் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட் பர்ச்சேஸ் கொடுக்குறோம். கீழே பார்த்தீங்களா, ரோல் நம்பர் 02, நேமு, பால் வாங்கியிருக்காரு, 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, டேட் இந்த இன்னைக்கு டேட்ல வாங்கியிருக்காரு. டெலிட் பண்ண கிளிக் பண்ணா டெலிட் ஆயிரும். ஓகே, இது வந்து நார்மலான ஒரு சின்ன பேஜ் தான். இது அதிகபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ் தான் எனக்கு டைம். 2 ஹவர்ஸ்ல நான் முடிச்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல்ல இருந்து வந்தவுடனே ஒரு 2 ஹவர்ஸ் தான் டைம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பழக என்ன செய்யும், உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எத்தனை பேர் இருக்கும்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். 001ல ஷாஜகான் 543 அகாடமி அப்படின்ற ஒரு பேர்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். அப்படினால அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் காட்டுது. அப்போ அவங்களோட சாட்டிஸ்ஃபைட் மூணுமே கிளியர் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு கோரி நான் என்ன பண்ணிருப்பேன் சார் பாருங்க. இதெல்லாம் மேலக்கெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் PHP விட்டுருங்க. இங்க பாருங்க, ஸ்டைல் ஆரம்பிச்சிருக்கேன்னா பாடி கலர் கொடுத்துருக்கேன் பாருங்க, மார்ஜின், பேடிங், பேக்ரவுண்ட் கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி, கண்டெய்னர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் எதுல பண்ணிருக்கேன் அப்படின்னா இன்டர்னல் மெத்தட்ல. எல்லாம் எதுல பண்ணிருக்கேன்? இன்டர்னல் மெத்தட்ல. இது வந்து நமக்கு வந்து என்னது,
அட் மீடியா ஒரு ஸ்க்ரீன்னா நம்ம ஃபோன்ல பார்க்கும்போது விசிபிள் ஆகணும். ஃபோன்ல கரெக்டா இருக்கணும். அந்த ஃபோன் சைஸுக்கும் லேப்டாப் சைஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. லேப்டாப் வந்து ரொம்ப அகலமா இருக்குமா, ஃபோன் வந்து அகலம் கம்மியா இருக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரி என்ன செய்வோம், நம்ம கோடிங்க மாத்துவோம். அதுக்கு நான் மாத்திருக்கிறேன். இது பாருங்க, இவ்வளவுதான் லைன். இவ்வளவு பெரிய பேஜுக்கே என்ன பண்ணிருக்கேன், அந்த டேஷ்போர்டு, அந்த என்ட்ரன்ஸ் டேஷ்போர்டுக்கு இங்க இருக்கு. இதான் டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டு, இந்த பேஜுக்கு நான் மொத்தமா எவ்வளவு கோடிங் அடிச்சிருக்கேன் பாருங்க. இவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட் பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் சிஎஸ்எஸ் கோடு. 116 லைன்ல முடிஞ்சிச்சு, பிஹெச் கூட சேர்த்து. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் HTML, மறுபடியும் ஜாவா ஸ்கிரிப்ட் அடிச்சிருக்கேன். இங்க ஜாவா ஸ்கிரிப்ட், ஏன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கு பாருங்க கீழே. கீழே சர்ச் பாக்ஸ் இருக்கா, இது நாம 001, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான். அப்ப டேரக்டா அது ஒன்று தான் காட்டும். ரெண்டு பேர் இருந்தானா ஒன்னு ஸ்கேன் பண்ணி காட்டும். உதாரணத்துக்கு 002ல ஒரு ஆளு, ஓகே ஷாஜஹான் ஒரு ஆள் கொடுத்துக்கும். மந்த் அக்டோபர், டேட்டு சும்மா ஆட். இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்களா, 001 ஒரு ஆளு, 002 ரெண்டு ஆளு. சரிங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்ப சர்ச் பண்றேன், எனக்கு 001 மட்டும் வேணும் அப்படின்னா 001 அப்படின்னு போறேன். சர்ச் ஆயிடுச்சா, ஷார்ட் அவுட் ஆயிடுச்சா, 2 போயிடுச்சு பாருங்க. அப்ப சர்ச் பண்ண வரும். அதே போல் நேம் வச்சு சர்ச் பண்ணலாம். நான் ஷாஜஹான் அப்படின்னு டைப் பண்றேன், ஆனா ரெண்டுமே என்னது ஷாஜஹான் இருக்கு. இப்ப ஸ்பேஸ் விட்டு 543 டைப் பண்றேன், எனக்கு பாருங்க அது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. அது என்னச்சு, வெறும் ஷாஜஹான் போயிருச்சு. ஏன்னா அடுத்து 543 டைப் பண்ணனால அது மட்டும் ஷார்ட் அவுட் ஆயிருச்சு. அப்ப இந்த பேஜ் இப்ப பெரிய பேஜுக்கு என்ன பண்ணிருக்கேன், கோடிங் நான் எவ்வளவுதான் அடிச்சிருக்கிறேன். மொத்தமாவே அந்த டேஷ்போர்டுக்கு நான் 188 லைன்ல கோடிங்க முடிச்சிட்டேன். எந்த அளவு நம்ம சுருக்குறோமோ அந்த அளவு நம்ம சுருக்கிறணும் கோடிங்க. இப்ப இந்த இடத்துல நான் இன்டர்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இவ்வளவு பெரிய பேஜுக்கு இன்டர்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப எக்ஸ்டர்னல் மெத்தட் யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். உங்களுக்கு அது கொஞ்சம் இருக்கு அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுங்க, தனி ஃபைல. நான் ஏன் மாத்தல, அதுக்கு ஏன் மாத்தக்கூடாது, ஏன் மாத்த மாட்டாங்க அப்படின்னா ஒரு மெயின் காரணம் என்னன்னா, இப்போ இந்த பேஜ் தான் HTML இருக்கு. இப்போ HTML தான் நீ என்ன பண்ண போறீங்க, ஸ்டைல் பண்ணி, அப்படிதானே இல்லையா? HTML ஃபைல தான் H1 இருக்க போகுது, பேராகிராஃப் இருக்க போகுது, பட்டன் இருக்க போகுது, ஃபார்ம் எல்லாமே இருக்க போகுது. அப்ப அதுல உள்ளதான் ஸ்டைல் மாத்த போறீங்க. அப்போ இதே ஃபோல்டர்ல எனக்கு இருந்துச்சு அப்ப டக்குன்னு மேல ஸ்க்ரோல் பண்ணி நான் என்ன பண்ணிக்குவேன், பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல H2க்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி வெறும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலரை நான் மாத்திக்குவேன். இல்லனா அந்த ஃபைல் நேம் இங்க சைடுல தேடிட்டு இருக்கணும், எங்கடா 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 ஸ்டைலு அப்படின்னு தேடி என்ன செய்யணும், நான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். இதுக்காக என்ன பண்றோம், ஒரே பேஜ்ல கொடுத்துறோம். ஓகே, இப்போ இந்த 3 டாபிக் புரியுதா? யாருக்கு டவுட் இருக்கா அந்த 3 டாபிக்ல? புரியுது சார். யாருக்கு டவுட் இல்லைல்ல? ஓகே, நம்ம பேஜுக்கு வந்துடும். இல்ல சார். ஓகே, இப்போ அடுத்து மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். சாரி, எனக்கு வேற வழி தெரியல. நீங்க திட்டாதீங்க மனசுக்குள்ள, எல்லா டாபிக்கும் முக்கியமா தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். உண்மையாலுமே முக்கியமான டாபிக் தான் நான் இப்ப சொல்ல போற டாபிக், பேடிங் அண்ட் மார்ஜின். இது சிஎஸ்எஸ் உள்ள ஒரு டாபிக், பேடிங் அண்ட் மார்ஜின். இது இல்லைன்னா வெப்சைட்ல நீங்க எதையுமே நவுத்த முடியாது. இப்ப பாருங்க, நீங்க இந்த பேஜை பாருங்க. இந்த பேஜ் நான் விரும்புவேன், இந்த பேஜ் போயிட்டு இந்த பேஜ்ல பாருங்களேன். ஒன்னு லெஃப்ட் சைடு வைக்கிறோம், இல்ல சென்டர், இல்ல ரைட் சைடு. டெக்ஸ்ட் அல லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு போயிடும், டெக்ஸ்ட் அல ரைட்னா ரைட் சைடு போயிடும். பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த H1 டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துக்கனா, சென்டருக்கு பதிலா நான் ரைட்னு கொடுத்துறேன். பாருங்களேன், RIGHT ரைட். கண்ட்ரோல் S எழுதிக்கிறேன், ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் பண்றேன். சாரி, வாய் பேஜ் மாத்தி கொடுத்துட்டேன்னா. ஓகே, பக் ஆயிருச்சு. சிஎஸ்எஸ் லாக் பண்ணிடும், எக்ஸாம்பிள் லாக் பண்ணிடும். லெஃப்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பக் ஆகி நின்றுச்சு. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படியே விட்டுட்டு நம்ம டாபிக் பேடிங் டாபிக் போயிடும். ஆனா லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் சைடு அசைன் ஆயிரும், சென்டர்னா சென்டரு, ரைட்னா ரைட் சைடு. ஓகே, இந்த டாபிக் பாருங்க. இப்போ பேடிங் அண்ட் மார்ஜின் பக் ஆனது விட்டு பிரச்சனை இல்லை, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நீங்க குழம்பிடுவீங்க, ஒரு ரைட் மாறாதா.
ஓகே, இதுல பாடி. ஓகே, இப்போ ரைட் சைடுல மாறுதான்னு செக் பண்ணிருக்கோம். கிளியர். ஓகேவா? இப்ப டெக்ஸ்ட் அலைன் ரைட்னு கொடுத்தா என்ன ஆகுது? எனக்கு டெக்ஸ்ட் ரைட் சைடு மாறுது. இதுவே நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு கொடுக்குறேன் பாருங்க, லெஃப்ட் சைடு அசைன் ஆயிரும். இப்போ லெஃப்ட், கண்ட்ரோல் எஸ், தென் ரீஃப்ரெஷ், லெஃப்ட் சைடு. இதே நான் சென்டர் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? சென்டர் ஆகும். ஓகே, ஓகே, சென்டர் ஆகுது. இப்போ மார்ஜின் பேடிங் இது ரெண்டு பேர்த்தோட வேலை என்னன்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் வைங்க, என்ன கொடுப்பீங்க? நோ ஐடியா. எனக்கு ஐடியா இல்ல. ஒண்ணு லெஃப்ட் சைடுனா இங்க இருந்து ஆரம்பிக்கும், ரைட் சைடுனா இந்த லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும், சென்டர்னா இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஒருவேளை இங்க இருந்து ஆரம்பிக்கணும் வைங்களேன், இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு வேர்டே கிடையாது. லெஃப்ட், ரைட்டு, சென்டர், இது மூணு தவிர ஏதாவது வேர்டு தெரியுமா உங்களுக்கு? லெஃப்ட், ரைட்டு, சென்டர், முன்னாடி பின்னாடி நடுவுல, இதை தவிர என்ன செய்யாது? வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. ஒண்ணு வலது பக்கம் நிக்கணும், இல்லாட்டி இடது பக்கம் நிக்கணும். ரெண்டுமே பிடிக்கலையா, தனி பாதை அப்படின்னு சொல்லி சென்டர்ல நிக்கணும். இது மூணு வழி இல்லாம சைடுல அதுக்கு பக்கத்துல ஒரு வழிலாம் கிடையாது. அப்ப அந்த வார்த்தையே இல்ல. அப்பனால இந்த மார்ஜின் பேடிங் வச்சு யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் புரிய வச்சிடுறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் ஒரு பட்டன் ஒன்னு கிரியேட் பண்றேன். இப்ப எனக்கு ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா, பட்டன் ஒரு டேக் இருக்கு, BUTTON, பட்டன். ஓகேவா? இதை என்ன பண்றேன், கிளிக் மீ அப்படின்னு வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்? கிளிக் மீ, என்ன கிளிக் பண்ணு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் சும்மா. ஓகே, கிளிக் மீ வந்துருச்சா? ஒரு பட்டன் ரெடி ஆயிடுச்சு. சரியா? எனக்கு ஒரு பட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பட்டனுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் மாத்துவோமா? இப்ப பாருங்க, இங்க மேல போறேன், பட்டன் டார்கெட் பண்றேன், பட்டன் டார்கெட் பண்ணிட்டேன், ஓபன் க்ளோஸ். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கிரீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் கலர் வெறும் கலர் நான் என்ன வச்சுக்கிறேன்? ஒயிட்னு வச்சுக்கிறேன். ஒயிட் செட் ஆகாது, பிளாக் தான் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. டிஃப்ரெண்டா எதுவும் எப்பவுமே நல்லா இருக்காது. அக்வா மெரூன் அப்போ. ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீனாவும் டெக்ஸ்ட் கலர் அக்வா மெரூன்லயும் மாறி இருக்கு. ஆனா பாருங்க, அந்த பட்டன் எவ்வளவு கேவலமா இருக்கு. ஆனா என்ன இல்ல, அந்த கிளிக் மீன் இருக்கா, அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸே இல்லாம இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸா இருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டாபிக் ஓவர். நல்லா கவனிங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, ஒரு கேப் வேணும் அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணுவோம். அதுவே அந்த பாக்ஸுக்கு வெளியில நமக்கு கேப் வேணும் அப்படின்னா மார்ஜின் யூஸ் பண்ணுவோம். இப்ப எனக்கு என்ன வேணும்? பாக்ஸுக்குள்ள எல்லாம் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கு, சுத்திலையும் ஒட்டி இருக்கு. அப்ப எனக்கு என்ன வேணும்? கேப் வேணும். அப்ப அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்? பேடிங் யூஸ் பண்ணுவோம். பாக்ஸுக்குள்ள எனக்கு கேப் வேணும் அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணுவோம். நேரா நான் கோடிங் போறேன், ஸ்டைல் பேஜுக்கு போயிட்டேன், பட்டனு. இப்ப என்ன பண்றேன்? பேடிங், PADDING, பேடிங். எனக்கு என்ன வேணா 10 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகும்? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டாப், பாட்டம் 4 சைடு இருக்கா? இப்போ ஒரு பாக்ஸ் அப்படின்னா பாருங்க, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, இது மேல டாப், இது பாட்டம் கீழே. இப்போ 10 பிக்சல் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா 4 சைடும் 10 பிக்சல் விரிஞ்சிரும். பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, தெரியுதா கிளியரா? 4 சைடும் 10 பிக்சல் பிரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் தெளிவா காட்டணும் அப்படின்னா 100ஆ மாத்துறேன். தெளிவா காட்டுறதுக்காக அப்படி கொடுக்க கூடாது, அசிங்கமான பேஜ். கிளியரா? இங்க பாருங்க, இங்க இருந்து 100 பிக்சல், மேல இருந்து 100 பிக்சல், ரைட்ல இருந்து 100 பிக்சல், கீழே பாட்டம்ல இருந்து 100 பிக்சல். இப்படி 4 சைடு என்ன பண்ணுது? எனக்கு 100 பிக்சல் விரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள எனக்கு கேப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? நான் பேடிங் யூஸ் பண்ணணும். அதுவே இங்க என்ன பண்ணுது? ரொம்ப ஒட்டி இருக்கு பாத்தீங்க, அந்த பாக்ஸ் என்ன இருக்கு? ரொம்ப அந்த மார்ஜினோட ஒட்டி இருக்கு. அப்படித்தானே சொல்லுவோம். ஸ்கூல்ல எல்லாம் மிஸ்ஸுக்கு போய் ஒரு லீவ் லெட்டர் எழுதுனா அப்படின்னா, ஒரு டீச்சர்கிட்ட போய் ஒரு லெட்டர் எழுதுனா அப்படின்னா பாடா படம், எங்க மார்ஜின் கோடுங்க, எங்க மார்ஜின் கோடு. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் மார்ஜினை ஒட்டி எழுதிருக்கிற? ஏன் இந்த இடம்லாம் யாருக்கு சொத்து, யாருக்கு விட்டுருக்க அப்படின்னு டீச்சருக்கு 4 கேள்வி நடக்குன்னு கேட்பாங்க. அப்ப என்ன செய்வோம்? மார்ஜின் அப்படின்னா இந்த ஓரமா இருக்கிறதா மார்ஜின். அப்ப இது பாக்ஸ் பாருங்க, மார்ஜினை ஒட்டி இருக்கு. அப்ப மார்ஜின் இது என்ன சைடு? நல்லா யோசிங்க, இது என்ன சைடு? லெஃப்ட் சைடு. ஆன்சர் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்.
கேட்க லைட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு புரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு எனக்கு ஏதோ தனியா பைத்தியகாரமா பேசுற மாதிரி இருக்கு. உள்ளலாம் லைட்டா எல்லாம் ஆஃப் பண்ணல, ரூம்ல அடைச்சு தனியா உட்காந்து பைத்தியக்காரத்தனமா கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. தயவுசெய்து யாரோ ஒருத்தர் ஆமா சார் இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு ஓகே சார் இடையில அது கொடுங்க. இல்லைன்னா பைத்தியக்காரமா தனியா பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இது என்னது? லெஃப்ட் சைடு. இது நமக்கு ரைட் சைடு. இது சென்டர். அப்போ மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து இந்த பாக்ஸ் தள்ளி போகணும். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து இது லெஃப்ட் சைடு. இந்த மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து இந்த பாக்ஸ் கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னு நான் சொல்றேன், விரும்புறேன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நான் விரும்புறேன், என் பேஜுக்கு அப்படிதான் விரும்புறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல். 3 வார்த்தையா? அப்ப என்ன பண்ணும், மார்ஜினுக்கு அப்புறம் ஒரு ஹைஃபன், எந்த சைடு? லெஃப்ட் சைடுல இருந்து தள்ளி போகணும். அப்படி ஒரு கோலன். எவ்வளவு பிக்சல் தள்ளி போகணும்? ஒரு 30 பிக்சல், 30 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றது. கிளியரா? தள்ளி வந்துருச்சா? நமக்கு வேண்டிய எஸ் இடத்து தள்ளி வந்துருச்சு. 30 சார். 30 பிக்சல் இது தள்ளி வந்துருச்சு. இப்ப நான் நல்ல தள்ளி காட்டுறவங்க நல்லா புரியும். ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேனே, ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். இப்ப நல்லா தள்ளி வரும் பாருங்க. ஓகே, எனக்கு 100 பிக்சலுக்கு என்ன செய்யுது? தண்ணி வந்திருக்கு. இது இந்த பாருங்க, இந்த இடத்த நான் சொன்னேன், இந்த லைட்டா தள்ளி வரதுக்கு என்ன இல்ல, எந்த ஒரு வார்த்தையும் இல்ல. லெஃப்ட் சென்டர் ரைட் தான் இருக்கு. லைட்டா தள்ளி வரதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்ல. அப்போ மார்ஜின் அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸ தள்ளிட்டு போலாம். உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அவ்வளவு தள்ளிட்டு போலாம். சரிங்களா? பேடிங் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ். இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, எந்த இடத்த கவனிங்க. இப்போ ஹாய் ஐ எம் டெவலப்பர் அப்படின்னு இருக்கா? மேல ஒட்டி இருக்குதா? அசிங்கமா இருக்கு பாருங்க. மேல இந்த ஹாய்ன்ற டெக்ஸ்ட் மேல ஒட்டி இருக்கு, கீழேயும் கொஞ்சம் தான் கேப் இருக்கு. இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள எனக்கு கேப் வேணும். என்ன சார் பயன்படுத்தலாம்? பேடிங். தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. அப்பா, ஒரு ஆளாவது பேடிங் சொல்லும் பொழுது ஒருத்தர் கவனிக்கிறான்ப்பா. ஒருத்தர் ஆன்சர் பண்ண ஒரு சந்தோஷமா இருக்கு. தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஓகே, இப்ப என்ன செய்யணும், உள்ள பேடிங் கொடுக்கணும். இப்ப நேரா நான் போறேன், H1க்கு என்ன கொடுக்கணும், நான் பேடிங் கொடுக்கணும். பேடிங் நான் என்ன கொடுக்குறேன், ஒரு 20 பிக்சல் கொடுத்து காட்டுறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். நான் ரீஃப்ரெஷ் பண்ணாம காட்டுறேன். இப்ப பாருங்க, மேலேயும் ஒட்டி இருக்கு, கீழே ஒட்டி இருக்கு. இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, விரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இங்க என்ன சார் நீங்க இந்த இடத்துல 100 பிக்சல் தள்ளிச்சு, இங்க 100 பிக்சல், இங்க 100 பிக்சல், இங்க 100 பிக்சல் தள்ளிச்சு. இங்க பாருங்க, இங்கிருந்து இது வரைக்கும் 20 பிக்சல் தானா? அப்ப இங்கிருந்து இது வரைக்கும் 20 பிக்சல் தானா? அப்ப மேல இருந்து இது 20 பிக்சல், அப்ப இது 20 பிக்சலா என்ன சார் அப்படின்னு யோசிக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி சென்ட்ரல் இருக்கிறதுனால, 20 பிக்சலுக்கு மேல இருக்கிறதுனால அது கண்டுக்காது. 20 பிக்சல் மேல தாண்டா இருக்கு, நீ நினைச்ச விட பிரச்சனை இருக்கு, விட்டுறா அப்படின்றோம். இதுவும் என்ன பண்ணிடும், உனக்கு 20 பிக்சல் மேல தாண்டா இருக்கு, ரைட் சைடும் பிரச்சனை இல்லை, விட்டுறா அப்படின்றோம். அப்ப மேல தானே உனக்கு இல்ல, மேல நான் கொடுக்குற 20 பிக்சல், கீழேயும் 20 பிக்சல் இல்லடா தம்பி அப்படின்னு கீழேயும் கொடுக்கும். அப்ப ஏற்கனவே இருக்கிறத விட்டு தொலைஞ்சிரும். இல்லாததுக்கு முன்ன செய்யும், நமக்கு 20 பிக்சல் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு பேடிங் உள்ள கான்செப்ட். இப்ப பாருங்க, இப்ப நான் இது தள்ளி மார்ஜின்ல இருந்து கொஞ்சம் தள்ளணும்னு நினைக்கிறேன். மார்ஜின்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போகணும், இந்த பாக்ஸ் கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், மார்ஜின் அப்படின்னு டாப் இருக்கா, நான் என்ன பண்றேன், H1க்கு மார்ஜின் லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து ஒரு 300 பிக்சல் தள்ளிட்டு போடா அப்படின்னு சொல்றேன். இவன் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிறோம், போடிங்க வாடா போனே பேசுவோம். கிளியரா சார்? மார்ஜின்ல இருந்து லெஃப்ட் சைடு 300 பிக்சல் தள்ளிட்டு போகுது. இப்ப நீங்க நினைக்கலாம், சார் என்ன லெஃப்ட் யூஸ் பண்றீங்க, ஓகே ரைட் யூஸ் பண்ணுவோம். இப்ப H1க்கு ரைட் யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து, மார்ஜின் ரைட்ல இருந்து, லெஃப்ட் தான் யூஸ் பண்ணுமே, ரைட்ல இருந்து இப்ப 300 பிக்சல். லாஜிக் படி எங்க வந்துடணும், மார்ஜினை ஒட்டியே வந்துடணும். வந்துச்சா சார்? வரல. என்ன ஆயிருக்கு, நீ என்கிட்ட என்ன சொன்ன, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து பாக்ஸ் தள்ளி போகணும், தள்ளி போயிருச்சா? தள்ளி போயிருச்சு. இங்க ரைட் மேல லெஃப்ட் தள்ளி போக சொன்னியா? தள்ளி போயிருச்சா? தள்ளி போயிருச்சு. சரிங்களா? இப்ப எனக்கு இது இது ஒட்டி வரணும். அப்ப என்ன பண்ணு, நீ தானே டைப் பண்ண மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 300 பிக்சல் போகணும்னு சொல்லி, இப்ப அதை தூக்கி விடு அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் நம்மகிட்ட வேலை ஆகும். இது செய்து அதோட வேலை செஞ்சிருச்சு. லெஃப்ட்ல இருந்து தள்ளி போனியா, தள்ளிட்டு போயிட்டேன். இங்க இருந்து தள்ளி போக சொன்னியா, தள்ளிட்டு போயிட்டேன். என் வேலை முடியுது. இப்ப அழகாயிருச்சு பாருங்க. இப்போ மூணாவதா ஒரு கான்செப்ட் பார்த்து நம்ம கிளாஸை முடிப்போம். என்னன்னா, இந்த பாருங்க, இந்த கூர்மையா இருக்கா, இங்கேயும் பாருங்க கார்னர்ல கூர்மை, கேவலமா இருக்கு பாக்ஸ். எப்பயுமே ஒரு பாக்ஸ்ல லைட்டா வளைவு இருக்கணும். இந்த பார்டர் ரேடியஸ் சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸ்ல எல்லாம் ரேடியஸ், ரேடியஸ் என்னது, ஒரு வளைவு படிச்சிருப்போம். பார்டர் ரேடியஸ், பார்டர் இதான் பார்டர். இது என்னது, இதுக்கு பேரு பார்டர்னு அர்த்தம்.
அப்ப பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் கொடுத்தோம்னா ஒரு வளைவு கிடைக்கும். இப்ப பாரு H1 கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்ப கூர்மையா இருக்கா? இந்த மூலையை பாருங்க. இந்த மூலை, இந்த மூலை, அது மேல மூலை எல்லாம் கூர்மையா இருக்கா? இப்ப H1 டார்கெட் பண்ணிருக்கோமா? அந்த இடத்துல போய் நான் பார்டர் ரேடியஸ் 3 வார்த்தை, பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் 3 வார்த்தை. அப்ப ஒரு வார்த்தைக்கு அப்புறம் ஐஃபன், ரெண்டாவது வார்த்தைக்கு அப்புறம் கோலன், பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் எழுத்திட்டு ரீஃப்ரெஷ் பண்ணாம காட்டுறேன். இப்ப கூர்மையா இருக்கா? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. ஜூம் பண்றேன். ஜூம். ஓகே, ஜூம். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? இந்த வளைவு போயிருச்சா? கூர்மையா இருந்துச்சா? இப்ப என்ன இருக்கு? காரணம் இல்ல, எனக்கு வளைவா கிடைச்சிருக்கு. நான் ஜூம் அவுட் பண்ணி கிளியரா? ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? கூர்மையா இருந்துச்சா? இப்ப பாருங்க வளைஞ்சிருக்கா? இப்ப பாருங்க இந்த பாக்ஸ் பட்டனுக்கு பாருங்க, எனக்கு கூர்மையா இருக்கு. பட்டனுக்கு இப்ப வளைய மாத்துவோமா? இப்ப நேரா என்ன பண்ணுவோம்? பட்டனை டார்கெட் பண்ணுவோமா? அந்த பிராக்கெட் குள்ள போயிட்டு பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணுவோம்? 20 பிக்சல் கொடுப்போம். அப்போ கொஞ்சம் அதிகமா காட்டும். ஓகே, கண்ட்ரோல் எஸ் எடுத்துட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். நல்லா கவனிங்க, அந்த பாக்ஸ் நல்லா கவனிங்க, கூர்மையை கவனிங்க. கிளியரா சார்? கிளியர் சார். ஓகே. அப்ப எனக்கு மேல என்ன, இன்னைக்கு உள்ள டாபிக் நம்ம பழைய டாபிக்ல இன்டர்னல் அப்படின்னா அதே பேஜ்ல பண்றது, எக்ஸ்டர்னல் அப்படின்னா தனித்தனி பேஜ்ல பண்றது, இன்லைன் அப்படின்னா டேரக்டா HTML கோடிங் ஸ்டைல் போட்டு பேக்ரவுண்ட் கலர் பிளாக், டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இப்படி மாத்திக்கிட்டே போவோம். சரிங்களா? அதே போல இன்னைக்கு மெயின் கோலா பார்த்தது பேடிங் அண்ட் மார்ஜின். பேடிங் அப்படின்னா ஒரு பாக்ஸுக்குள்ள எனக்கு கேப் வேணும் அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணுவேன். அதுவே மார்ஜின் அப்படின்னா மார்ஜின் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எனக்கு அந்த பாக்ஸ் தள்ளிப்போ மேல இருந்து. இப்ப பாருங்க, மார்ஜின் டாப்னு ஒரு மொத்தம் 4 வகை இருக்கு. நான் சொல்லிட்டேன், மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட்டு, மார்ஜின் டாப். டாப்ல இருந்து தள்ளி பக்கம் சொல்லலாம், கொஞ்சம் கீழே இறங்கும் பாருங்க. நான் H1 நவுத்தி காட்டுறேன் மேல இருந்து கீழே. H1 என்ன பண்றேன்? மார்ஜின், சரிங்களா? டாப்ல இருந்து மேல இருந்து, டாப்னா மேல, டாப்ல இருந்து ஒரு 200 பிக்சல் தள்ளி போப்பா அப்படின்னு சொல்றேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க H1 ரீஃப்ரெஷ் பண்றேன். தம்பி இறங்கிருச்சா சார்? கிளியரா? மேல இருந்து என்ன பண்ணிருக்கு? இறங்கிருக்கு. மேல இருந்து எனக்கு கீழே இறங்கிருக்கு. இப்ப எனக்கு மேல ஏறணும் அப்ப என்ன பண்ணணும்? கீழ இருந்து பாட்டம்ல இருந்து மேல ஏத்தணும். அதுக்கு முதல் ரூல் என்ன பண்ணணும்? இப்ப மேல ஏறுமா ஏறாதா? சொல்லுங்க. நான் பாட்டத்துல இருந்து கொடுக்கணும் வச்சுங்க, பாட்டத்துல இருந்து கொடுக்குறேன். மேல ஏறுமா ஏறாதா? சரியான கேள்வி கேட்டிருக்கேன். மார்ஜின் நல்ல கிளாஸ் கவுன்ஸ் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. மார்ஜின் பாட்டம்ல இருந்து ஒரு 400 பிக்சல் கொடுக்குறேன். பிக்சலை வச்சு தான் நீங்க கெஸ் பண்ணணும். இப்போ மேல ஏறுமா ஏறாதா சார்? சொல்லுங்க பாப்பா. ரீஃப்ரெஷ் பண்றேன். மேல ஏறுமா ஏறாதா? கீழே பாட்டம்னா கீழ இருந்து 400 பிக்சல் மேல ஏறுமா? வாய்ப்பு இருக்குமா சார்? பரவாயில்ல, தப்பா இருந்தா பரவாயில்ல சார். எவன் தப்பு பண்றானோ அவன் தான் சார் வெற்றிசாலி. இதுக்கப்புறமும் ஆன்சர் பண்ணலன்னா நான் என்ன வார்த்தை ஏறாது சார். ஏறாது. ஏன் சார்? காரணம் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தனியா பர்சனலா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவோம் சார். காரணம் சொல்லுங்க சார். ஏன்னா நம்ம 400 பிக்சல்னு கொடுத்துருக்கோம் சார், ஓகே, அதனால ஏறாது. அதனால ஏறாதுங்கிறீங்களா? சரி, இப்ப 200% கொடுத்தா ஏறுமா? ஏறும்னு நினைக்கிறேன் சார். ஏறும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணு. ஏறி இருக்கா சார்? சார் ஏறி இருக்கா? சார் ஏறி இருக்கா சார்? சார் ஏறல, அதே இடத்துலதான் இருக்குது. ஆனா என்ன இருக்குன்னா, கீழே உள்ள நம்ம தலைவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. யாருக்கு? பட்டனுக்கு. ஏன்னா மேல ஏறதுக்கு வழி இல்ல, அதனால கீழே உள்ள அலத்திகளை தள்ளி விட்டுருச்சு. சோ இந்த இடத்துல செய்யக்கூடாது, நம்ம புலம்ப கூடாது. இப்ப எனக்கு மேல ஏறணும் அவ்வளவுதானே. அதுக்கு என்ன கான்செப்ட்? ஏற்கனவே வீணா போனவனே மேல டாப்ல இருந்து ஒரு 200 கொடுத்தியா, அதை தூக்கி விடுறா, அதுவே மேல ஏற போகுது. மேல ஏற இந்த மாதிரி சிம்பிளா லாஜிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். இல்ல நான் கீழ இருந்தா ஏத்துன்னு நினைச்சீங்கன்னா வேற எங்கேயாவது மாற்றம் ஏற்பட்டுரும். அப்ப என்ன ஆயிரும்? பேர் சொதப்பலாயிரும். ஐயோ கோடிங்கே வர மாட்டேது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வந்துடும். அப்படி மட்டும் என்னைக்குமே ஃபீல் பண்ணிடக்கூடாது. பொறுமையா உட்காரணும். உட்காந்து கெஸ் பண்ணி தான் அடிக்கணுமே தவிர, இல்லைன்னா ஒரு மாசம் நீ விட்டுறாதீங்க. டவுட் எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே இரு. லேப்டாப்ல பண்ணி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இரு. சார் இது எப்படி சார் நவர மாட்டேங்குது சார், பாருங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, கோடிங் தான் கோடிங், என்ன error? சொல்லுங்க சார் அப்படின்னு கேளு. என்னை டார்ச்சர் பண்ணு. யாருமே டார்ச்சர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு சொல்லித்தரதான் நான். ஓகேவா? ஃபீஸ் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தரதான் நான் இருக்கிறேன்.
அதனால எக்காரணத்தை கொண்டும் என்னை விட்டுறாதீங்க. உங்களுக்கு சொல்லித்தர நான் போராடுறேன். கத்துக்க நீங்க என்னோட எஃபோர்ட் அதிகமா போடுங்க. ஓகே, கிளியரா சார்? இன்னைக்குள்ள டாபிக் பேடிங், மார்ஜின், மெயின் கோல். பழைய டாபிக் இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். அதே போல அடிஷனலா ஒரு கிஃப்டடா என்ன பண்ணோம், பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கும் பார்த்துட்டோம். எல்லா டாபிக் கிளியரா சார்? கிளியர் சார். ஓகே, அப்போ வழக்கம் போல கிளாஸ் முடிச்சிருவோம். 7:50 ஆக போகுது. கிளாஸ் முடிச்சிருவோமா? முடிச்சிடும் சார். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்குள்ள ஹோம்ஒர்க் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். யாரும் கிளாஸ் போய் கஷ்டப்பட்டுனேன் என்னை அல்லாஹ் மன்னிச்சுங்க. ஃப்ரீயா தான் இருக்கிறீங்க மேக்சிமம். 11th படிக்கிறவனும் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. 12th படிக்கிறவனும் முடிஞ்சிருச்சு. 10th சிபிஎஸ்சிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஸ்டேட் போர்டுக்கு இன்னைக்கே முடிஞ்சிருச்சு. யாரும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. செமஸ்டரும் பெரும்பான்மையான காலேஜ்ல செமஸ்டர் லீவ் விட்டாங்க. சிஏ முடிஞ்சு செமஸ்டர் லீவ் ஹாலிடே விட்டாங்க. அப்போ ஃப்ரீயா தான் இருக்கிறீங்க. அப்போ எஃபர்ட் போடுங்க. நீங்களா என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம்ப்பா. என்னென்ன கத்துக்காச்சு, எல்லாமே கத்துக்கிட்டாச்சு. இப்போ நீங்க ஒரு பேஜ் ரெடி பண்ணலாம். மேல ஒரு ஹெட்டிங், அடுத்த பேராஃப், அடுத்த ஒரு ஹெட்டிங், அடுத்த பேராஃப், ஒரு இமேஜை கொண்டு வரலாம், ஒரு வீடியோ ஆனா பாருங்க, இவ்வளவு ஒரு ஆர்வம் எல்லாம் இருக்கீங்கன்னா டக்குன்னு எடுத்து என்ன பண்றீங்க, இன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க் என்ன பண்ணீங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். இதை அப்படியே ஹாய் ஐ எம் டெவலப்பர் அப்படின்னு எடுத்து போட்டு இதே மாதிரி பண்ணி, அப்ப இதே மாதிரி ஒரு பட்டனை பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சாபமா எடுத்துக்காதீங்க, ஒரு மோட்டிவா எடுத்துங்க. கோடிங் வர்றது கஷ்டம். ட்ரை பண்ணு. இப்ப எனக்கு நான் என்ன கத்துக்கிறேன், ஹெட்டிங் கத்துக்கிட்டேன், பேராகிராஃப் கத்துக்கிட்டேன், இமேஜ் கத்துக்கிட்டேன், அப்புறம் வீடியோ கொண்டு வருது. என் பேஜ்ல லேப்டாப்ல இருந்து வீடியோ உள்ள வரலாம். அதே போல யூடியூப்ல இருந்து வீடியோ உள்ள கொண்டு வரலாம். அதே போல ஆர்டர் லிஸ்ட், அனாலிஸ்ட் கத்துக்கிட்டேன். இப்போ வந்து புதுசா பேடிங், மார்ஜின், பார்டர் ரேடியஸ், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், சரிங்களா, இன்லைன், இதெல்லாம் நமக்கு தெரியுது. எல்லா டாபிக் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. சரிங்களா, இப்ப எல்லா டாபிக் நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணி ஒரு பேஜை நீங்க பில்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்ல. உட்காந்து பொறுமையா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டீங்கன்னா அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல 15 வேலை இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தாராளமா ரெடி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. நானும் சந்தோஷப்படுவேன். நீங்க ஃபியூச்சர்ல அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகே, கிளாஸ் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணணும் இல்லையா சார்? நான் அப்லோட் பண்ணிடுறேன், உடனே பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே. ஏன்னா நடுவுல எனக்கு ஃபோன் கால் வரும், எல்லாமே கட் ஆகி எனக்கு கொஞ்சம் புரியல. சரி, வீடியோ பார்த்துட்டு நான் ஏதாவது டவுட் இருந்தா உங்கள்ட்ட கேட்கறேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே.